சமூக வலைதளங்களுக்கு மத்திய அரசு ஒரு அதிரடியான உத்தரவு போட்டிருக்கு. கொஞ்ச காலமாகவே சமூக வலைதளங்கள்ல ஏஐ வீடியோக்களின் ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம டீஃபேக் ஏஐயும் அதிகமா இருக்கு. இதனால எந்த வீடியோ உண்மையானது, எந்த வீடியோ ஏஐ மூலம் உருவானது அப்படின்னு தெரியல. அதுக்காக தான் ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களுக்கு மத்திய அரசு ஒரு அதிரடியான உத்தரவு போட்டிருக்கு. என்னன்னா, செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட வீடியோக்கள்ல தெளிவா இது ஏஐ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறியீட வைக்கணும். அது ஒரு அடையாளமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த வீடியோக்கள்ல எந்த குறியீடும் இல்லாம இருந்துச்சுன்னா, அது அரசாங்கமோ அல்லது நீதித்துறையாலோ கண்டுபிடிக்கப்பட்டா 3 மணி நேரத்துல அது சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீப காலமா டீப்ஃபேக் ஏஐ குறித்த அச்சம் மக்களிடையே பரவிட்டு வருது. இதுக்குமே மத்திய அரசு ஒரு புதிய வழிமுறையை சொல்லியிருக்காங்க. ஏஐ மூலம் உருவாக்கப்பட்டாலோ அல்லது மாற்றியமைக்கப்பட்டாலோ அந்த மாதிரி யார் பதிவிட்டாலும் அது ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறியீடு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சட்டவிரோதமான வீடியோக்கள், கண்டென்ட் இது போன்ற ஏஐ வீடியோக்கள் வந்தா அதை கண்டுபிடிக்கும் கருவிகளை சமூக வலைதள நிறுவனங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஐ தவறாக பயன்படுத்தினா, அதன் விதிகளை மீறினா அதுக்கான சட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யூசர்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை 3 மாதத்துக்கு ஒரு முறை வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பிரியோ நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.